வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவினால் உடனடியாக ஸ்டாலின் சிறைக்குத்தான் செல்வார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுகவிற்கு தோல்வியை தான் ஏற்படுத்தும். தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக தோல்வி அடையுமேயானால் உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் டெல்லி திகார் சிறைசாலையில் அடைக்கப்படுவார். ஏனென்றால் கலைஞர் வாழ்நாள் முழுவதும் செய்த ஊழலை திமுக 5 ஆண்டுகளில் செய்துவிட்டது. ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சாட்சிகள் கூறுவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் அதுவே ஆட்சி அதிகாரங்கள் இழக்குமேயானால் திமுகவிற்கு எதிராக, அமைச்சர்களுக்கு எதிராக, ஏன் ஸ்டாலினுக்கு எதிராக கூட சாட்சிகளை ஏற்பாடு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு வருவார்கள். இதனால் நிச்சயம் திமுகவின் தலைமையே சுக்குநூறாக உடையும். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் தான் நல்லவர்கள் வேஷம் போடுவார்கள். அதுவே ஆட்சி இழந்துவிட்டால் மக்கள் மத்தியில் திமுகவின் ஊழல் பட்டியல்களை ஆதாரங்களுடன் வெளியிடும் பொழுது அடுத்த 25 ஆண்டுகள் திமுக எந்த ஒரு தேர்தலிலும் அதிமுகவிற்கு போட்டியாகவோ அல்லது பிற கட்சிகளுக்கு போட்டியாகவோ திமுகவால் வெற்றியடைய முடியாது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் கூட்டணியாக இருக்கின்ற காங்கிரஸிற்கு தற்பொழுது 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டாலும் வெற்றி அடையக்கூடியதோ 5 தொகுதிகள் தான். ஆனால் 5 தொகுதிகளை பெற்று திமுகவிற்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டுமா, அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைத்து 50 தொகுதிகள் கொடுத்தாலும் 30 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றியடைந்தாலும் 4 அமைச்சர்கள் பதவி, 1 துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் காங்கிரஸிற்கு விஜய் அவர்கள் கொடுப்பார். காங்கிரஸ் சிந்தித்து செயல்பட்டால் அவர்கள் இழந்த அதிகாரங்களை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகளை தாவேகா கொடுத்துள்ளது. காங்கிரசின் கூட்டணி இல்லாமல் திமுகவால் நிச்சயம் வெற்றியடைய முடியாது. இதனால் நிச்சயம் திமுக இந்த முறை தோல்வியை தழுவினால் பல எதிர்பார்ப்புகளும் பல்வேறு பரபரப்பான அரசியல் சூழலும், ஸ்டாலினை சிறையில் அடைப்பது சரியா தவறா, ஒருவேளை ஊழல்வாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.